சார் அப்புறம் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின். ஓ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நீங்க ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள், அவரை சந்தித்த அந்த மாதிரி தருணங்கள் ஏதாவது இருக்கா? எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கார், ம் நல்ல பழக்கம். அப்பப்போ வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை அண்ணா புது பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் காரில் கேட்குறதுக்கு கேட்டே விடுவாங்க. இப்போ புதுசாக வந்திருக்காங்கன்னா நான் கொண்டு கொடுப்பேன், அதுதான் அவர் இதில் ஓடும். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு தடவை வந்து எனக்கு ஒரு கதை ஒன்று மைண்டில் வந்துருச்சு. பார்த்தோன்னே அவர்கிட்ட போகலான்னு வர சொல்லிட்டார். வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆற்காடு ரோட்லேருந்து காரில் உட்காந்துருக்கேன், காரில் முன்னால் உட்காந்துருக்கேன், அவரும் டாக்டரும் பின்னால் உட்காந்துருக்காங்க, நான் முன்னால் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தோன்னா பேசிகிட்டே போனோம். நான் பாடிக்கிட்டே போயிட்டப்போ ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா அவர் பழைய பாட்டெலாம் பாடுறா பாடு 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 பாடுனாரு. சரி பாடியாச்சு. அப்புறம் கதை சொல்ல தான் பாரு போனால் வீட்டில் போனால் என்ன சாப்பிட்றேன் எது வேணாலும் இன்னொன்று காஃபி ஏதோ கொடுத்தாங்க, கொடுத்துட்டு கதை சொல்கிறான். கதை சொல்லணும்னா என்னென்னா ஒரு காலேஜில் ஒரு பஸ்ஸு கண்டக்டருக்கும் அதில் வேலை செய்கிற ஹீரோ அவனுக்கும் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போகிற அரசியல்வாதியோட பையன் பொண்ணுக்கும் ஒரு சின்ன லவ் வர மாதிரி. அது முதல்ல அவாய்டு கதை போகிறது அது பேர்த்து போகும். முதல்ல அவன் கேர் பண்ண மாட்டான். அப்போ அவன்கிட்ட இருந்து இந்த ஹியூமரை பார்த்து அவன்கிட்ட சரண்டராவா அது காலில் ஒன்று கதை. அப்போ அந்த எதிர்கட்சி ஆள் வந்து என்ன பண்ணுவான், இந்த லவ்வை தெரிஞ்சுட்டு இவனை அடிச்சிருவான், ஜெயிலில் போட்டுருவான், எல்லாம் போட்டுருவான்னு. ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட போய் நான் ஸ்கிரிப்ட் ஒரு ஃபைல் கொடுப்பேன். கை மட்டும் தான் தெரியும், இந்த வாட்ச்சு அது கையில் வந்தோன்னா அவர் புரட்டு வர இந்த பழைய டைப்பில் டைட்டில் போகும். அப்போ நான் அவர்கிட்ட கதை சொல்கிறேன்ற அர்த்தம். இப்படி வந்துருந்தோடனே இந்த பையனை வந்து அவன் வீட்டுக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றி வீட்டில் போ மேலே பெட்ரூம் போ சொல்லி அனுப்புவாங்க. அனுப்புனோன்னா அங்கே அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாரு. மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி ரோடு ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்தோடனே அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்றது இதையா நடந்திருக்கு. இன்னொன்று தான் அவரை கேட்பேன், என்ன அதுக்கு அப்படிம்பாரு. அப்படி தான் ஆரம்பிக்கும். என்ன விஷயம் இன்னொன்னா இல்லை இப்படி நடந்திருக்கு, பாவம் அந்த பையனுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, பொய் கேஸ் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க, நீங்கள் தான் எதாவது பண்ணணும் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் இறங்கி அதை சால்வ் பண்ணுற மாதிரி கதை. அதில் ஒரு ஃபைட் வரும், அதெல்லாம் வச்சு கதை சொன்னேன். சரி அவர் பேசாமல் இப்படியே தான் கேட்டுட்ருக்காரு. ஏங்க காமெடி சொல்கிறேன்னு நினச்சி சொல்கிறேன், கொஞ்சம் அப்படி சிரிக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணலாம், நீ சொல்லு கடைசியில் மறுநாள் சட்டசபையில் போயிட்டு பிரேக் டைமில் நேற்று அமர்ந்து ஒரு கதை சொன்னாங்க, நல்லா இருந்தது, பண்ணலாம் போல் ஐடியா இருக்குன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் சிஎம்டா போட்டு அவரை போட்டு ராஜாராம் சார், அண்டே சார் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாமே கேட்குறாங்க, என்ன அவர் போய் நடிகை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது எனக்கு மட்டும்தான். எத்தனை நாள் வேணும்னோடனே ஒரு 10 நாள் போகிறங்க. அது ஃபைட்டுக்கு ஒரு 2 நாள் ஃபைட்டு. நீங்கள் எத்தனை நாள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபைட்டு. நீங்கள் இல்லைன்னா அது இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னா வச்சுக்கலான்னு இவர் சொல்லிட்டாங்க. எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அந்த மாதிரி இருக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு.